வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பை இப்போது நடத்தியிருந்தார். அதை நானும் பார்த்தேன். அதில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் தான் இந்த பதிவு. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நேற்று மத்திய பாஜகவிலிருந்து மாநில தலைமைக்கு இதுக்கு வந்திருந்தாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 கூட்டணி குறித்து, என்டிஏ கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க. இதில் நீங்கள் இடம்பெறீங்களா இல்லையா? இதுதான் செய்தியாளருடைய கேள்வி. அதுக்கு அவர் அளித்த பதில், யாரை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். இந்த கசிய விடப்பட்ட செய்திகள், யூகங்களை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். என்ன யூகங்கள் சொல்கிறாங்க? நேற்று என்ன யூகங்கள் வந்ததுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதிமுக ஒரு ரஃப் ஃபிகர் தான், ஒரு உத்தேச பட்டியல். அதிமுகவுக்கு 160லேருந்து 170 இடங்களும், மற்ற அது போக மீதி இருக்கிறதுல பாஜக அண்டு மற்ற கட்சிகள் பிரித்து கொள்ளணும் அப்படின்னு பழனிசாமி சொன்னதாக ஒரு செய்தி கசிவிடப்பட்டது. அதில் அமமுகவுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3, இது தேமுதிகவுக்கு 7, 8, இந்த மாதிரி பாமகவுக்கு ஒரு 10, இது மாதிரி ஒரு நம்பர் ரஃப் ஃபிகராக போட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அதை நான் காட்சி மீடியாவிலே பார்த்தேன். நான் சேட்டலைட் சேனல்லே நல்ல விவாதங்களே நடந்துச்சு. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பதை விட ஹேஷியங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 2 வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல, ஆனால் இதான் உண்மைங்கிறது தான் உறுதிப்படுத்தப்படாத தகவல்ங்கிறது. ஆனால் இதெல்லாம் ஹேசியங்கள். இப்போ டிடிவி தினகரன் விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்கிறார்? யாரை வீழ்த்த வேண்டுமோ அதில் நாங்கள் குறிப்பாக இருக்கிறோம். இந்த ஹேசியங்கள், இந்த கசிய விடப்பட்ட தகவல்கள், யூகங்கள், இது வந்ததுனால எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. இனிமேல் நம்ம கோபம் அடைஞ்சிட்டாங்க. நாம் எப்படி போய் இந்த மாதிரி, அது எதுக்காக கோபம் அடைஞ்சாங்கன்னு அவர் சொல்லலை. ரொம்ப தெளிவாக அதை தவிர்த்துக்கிட்டார். அவர் இன்னும் வெள்ளந்திலாம் கிடையாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெளிவாக தவிர்த்துக்கிட்டார். என்ன, எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக உடைச்சி பேசுகிறதா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கப் போவதில்லை, அல்லது எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்துலேருந்து நீக்குவதுதான் எங்கள் நோக்கம், அதாவது அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் எங்கள் நோக்கம் அப்படிங்கிறத பலமுறை பல செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டார். இப்போ ரொம்ப தெளிவாயிட்டார். நாங்கள் எப்படி போகணுங்கிற நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்பவும் நாங்கள் திரும்பவும் என்டிஏ பக்கம் போக மாட்டேன்னு அவர் சொல்லலை. இவர் என்டிஏவில் சேர்த்தா என்ன ஆகும்? இந்த காலவாரி விடுற வேலை தான் நடக்கும். இதுக்கு ஒருத்தர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கேருந்து ஃபீஸ் கோயில் இங்கே கேட்கணுமா? இது அங்கே உட்காந்தே அவர் யோசிச்சுட்டு போயிடலாமே. இவங்களுக்குள்ள சண்டை, இவங்களை ஒன்றா சேர்த்தோம்னா என்ன ஆகும்னு. ஆக இப்போது டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.